வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் கறி செய்ய போகிறோம். ஆமாங்க, ஒரே மாதிரி சிக்கன் குழம்பு செஞ்சு செஞ்சு போர் அடிக்குதா? அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது மங்களூர் ஸ்டைல் கோரி கசி செய்ய போகிறோம். இது கோரி ரொட்டி கூட வச்சு சாப்பிட்றப்ப இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு நினச்சி இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. நம்ம இன்னைக்கு மங்களூர் ஸ்டைல் சிக்கன் கறி செய்ய போகிறோம், அதாவது கோரி கசி. அது செய்கிறதுக்காக மசாலா ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 50 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடேறி வரட்டும். ஆயில் மிதமான சூடேறி வந்துருச்சு. ட்ரை சில்லி போட்டுக்கலாம். இதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது 300 கிராம் ட்ரை சில்லி எடுத்துருக்கோம். இது லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். நம்ம செய்ய போகிறது 7 கிலோ சிக்கன் வச்சு செய்ய போகிறோம் அந்த சிக்கன் கறி. அதுக்காக 300 கிராம் மிளகாய் எடுத்துருக்கோம். இது அப்படியே லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அதிகமாக ரோஸ்டாக விட்டுறாதீங்க. லைட்டாக ப்ரௌன் கலர் மாறும், அந்த சமயத்தில் எடுத்துடலாம். நான் உங்களுக்கு கரெக்டான பதத்தை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தாவே போதும். இப்போ இதை எடுத்துடலாம். தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் 1 by 1 ஒவ்வொரு மசாலாவை போட்டு வறுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். லைட்டாக சூடேறி வந்ததும் சோம்பு போட்டுக்கலாம் 70 கிராமு. இந்த ரெசிபிக்கு சோம்பு முக்கியமானதுங்க. அடுத்ததாக சீரகம் சேர்த்துக்கலாம், அதுவும் 70 கிராமு சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக வதக்க போகிறோம், அதாவது வறுக்க போகிறோம். லைட்டாக வறுக்கிறப்பவே ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு 15 கிராமு. அது கூடவே பட்டை ஒரு 5 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். லவங்கம் ஒரு 3 கிராம் சேர்த்துக்கலாம். பிளாக் பெப்பர் எடுத்துக்கலாம், அதாவது முழு மிளகு 10 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம். இப்போ லைட்டாக வதக்கிக்கலாம் இந்த மாதிரி. அடுத்ததாக தனியா எடுத்துருக்கோம், முழு தனியா 200 கிராம் அளவுக்கு. அப்படியே வறுக்க போகிறோம். அந்த தனியாக வெடித்து அதோட ஃப்ளேவர் கிடைக்கும், அதாவது இந்த மசாலா வறுக்கிறப்போ ஒரு ஃப்ளேவர் வரும், அது வரைக்கும் வறுக்கணும். இதை பீல்டு கார்லிக் சேர்த்துக்கலாம் 100 கிராம் அளவுக்கு. அப்படியே வறுத்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை 1/4 1/6 கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோம். இதையும் சேர்த்து வறுக்க ஆரம்பிக்கலாம். நல்லா வறுக்கிறப்போ நல்லா வெடிக்கும் அந்த தனியாலாம், அந்த வரைக்கும் நல்லா வறுக்கிறோம். கரெக்டாக வெடித்து வர்ற சமயத்தில் கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம் 100 கிராம் அளவுக்கு. இந்த மாதிரி சிக்கன் கறி செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க இந்த சிக்கன் கறி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி சிக்கன் கறி சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி. இப்போ லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ஸ்மெல் வந்துட்டுருக்கு. இந்த அளவுக்கு வந்து தானே போதும், ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாயை வறுத்து வச்சுருக்கிற அதே பாத்திரத்தில் இதையும் எடுத்து போட்டுக்கலாம். ஆறி வரட்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம் ஒரு 50 ml அளவுக்கு. இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்து வறுக்க போகிறோம். இதுக்காக நம்ம 2 தேங்காவை துருவி வச்சுருக்கோம், அது இதில் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயில் ஈரப்பதம் இருக்குள்ள அது போகிற வரைக்கும் வறுக்கணும். அதுக்கு முன்னே மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே வறுக்கிறோம். நல்லா ஈரப்பதம் போயிடுச்சு பாருங்கள், ட்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடியே மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேயே இந்த மசாலாவும் எடுத்து போட்டுக்க போகிறோம். அதே பாத்திரத்தில் போட்டாச்சு. இது நல்லா சில்லுன்னு ஆறுனதுக்கப்புறம் அரைக்கணும், அதுக்கு முன்னே அரைக்காதீங்க. நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் சரி, கிரைண்டரில் அரைச்சாலும் சரி. நாங்கள் மிக்சியில் அரைக்கிறோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா ப்ரிப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம், பெரிய பாத்திரம். அதில் ஆயில் ஊற்றிக்க போகிறோம். நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இதுக்கு எடுத்துருக்கிறது ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம். நல்லா சூடேறி வரட்டும். மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் வெங்காயம் போட மாட்டோம், ஆல்ரெடி மசாலாவில் வெங்காயம் போட்டிருக்கிறதுனால டைரெக்டாக தக்காளி போட போகிறோம். இதுக்காக எடுத்துருக்கிறது 1 கிலோ தக்காளி ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் இதை வதக்கலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிருக்கு. இந்த சமயத்தில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துருக்கோம். இந்த சமயத்தில் மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னாக்கா கலர் நல்லா கொடுக்கும், அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக கலர் மாறி வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். அதாவது வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம செய்கிற 7 கிலோ சிக்கனுக்கு இது முழு மசாலாவை சேர்த்து தான் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக தண்ணி போட்டு அலசி இதில் சேர்த்துக்கலாங்க. நான் தண்ணி எவ்வளோ சேர்த்துருக்குன்றது மொத்தமாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ 2 லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். திக்னஸ் பார்த்து சேர்த்துக்க போகிறோம்.
இப்போ ரொம்ப திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா வச்சுருந்த பாத்திரத்தை நல்லா அலசி இதில் சேர்த்துக்கலாம். வேஸ்ட் பண்ணாதீங்க மசாலாவே. பாருங்கள் இன்னமும் திக்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த மசாலாவுக்கு மொத்தமாக 4 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம். அதாவது மசாலாவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சாலும் அது கவுண்ட் இல்லை. இதில் நம்ம சேர்த்துருக்கிறது மட்டும் 4 லிட்டர் தண்ணி. இந்த அளவுக்கு திக்னஸ் வந்தாவே போதும், கரெக்டாக இருக்குங்க. இந்த மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி சிக்கன் சேர்த்துருக்கணும். பட் நம்ம இன்றைக்கி வேறு மாதிரி தான் செய்ய போகிறோம். சிக்கனை சீக்கிரமாக வேக வைக்கிறதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு குக்கரில் இந்த சிக்கனெல்லாம் போட்டு இந்த கிரேவி கொஞ்சம் போட்டு சிக்கன் வேக வைக்க போகிறோம். அதுக்காக ஒரு குக்கர் எடுத்துருக்கோம். இது வந்து பெரிய குக்கருங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற, அதாவது சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த சிக்கனை இதில் போட்டுக்கலாம். நம்ம 7 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். சிக்கனை முழுசாக போட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கிற அந்த மசாலாவை எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறோம். அதாவது அந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு இந்த மசாலா சேர்த்துக்கணும். இது வந்து ஈஸி மெத்தடுங்க. ஒரு விசில் விட்டாவே போதும், கரெக்டாக வெந்துடும். இப்போ பாருங்கள் மசாலா கரெக்டாக சேர்த்துட்டோம். இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு விசில் விட்டுடலாங்க. அதுக்கு முன்னே உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருந்தோம், அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு காமிக்கிறேன், தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் குக்கரில் சிக்கன் வேகுது, இன்னொரு பக்கம் மசாலா கொதி வந்துட்டுருக்கு. ரெண்டும் கரெக்டான பதம் வந்ததுக்கப்புறம் எடுத்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு விசில் போட்டுடலாங்க. ஒரு விசில் வரட்டும். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீம் வெளியே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். விசில் எடுத்துடாதீங்க. ஒரு விசிலில் கரெக்டாக வெந்துடும். இது குக்கர்லேருந்து ஸ்டீமெல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் நம்ம மசாலா கொதி வந்துட்டு அதிலே எடுத்து சிக்கனை போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. ஒரு கொதி வந்தாலே போதும். அதுக்கு முன்னே கோகோனட் மில்க் பவுடர் எடுத்துருக்கோம் 100 கிராம் அளவுக்கு. அதில் 200 ml தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு இந்த கோகோனட் மில்க் இதில் சேர்த்துக்கலாங்க. கோகோனட் மில்க் சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். உங்களுக்கு கோகோனட் மில்க் பவுடர் கிடைக்கலனா ஃப்ரெஷ் கோகோனட்டை அரைச்சி தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள் சூப்பரான மங்களூர் ஸ்டைல் கோரி கசி ரெடி ஆகிடுச்சு. இது கூட கோரி ரொட்டி வச்சு சாப்பிட்றப்போ அருமையாக இருக்குங்க. கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி லைட்டாக தூவிட்டு கோரி ரொட்டி கூட வச்சு சாப்பிட போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். மங்களூர் ஸ்டைலில் கோரி கசின்னு சொல்லப்படுற சிக்கன் கறி செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம செஞ்சிருந்த கோரி கசி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணிவிடுங்க. அதுவும் முக்கியமாக மங்களூரின் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.